Hi, vulnerability management jobs against AI or versus AI. Whether vulnerability management jobs are safer with AI. ஓகே, ஸோ வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட்ல பேசிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஒரு அசட்டை ஐபி அட்ரஸை ஸ்கேன் பண்ணுவோம், அதை ஆட்டோமேட் பண்ணிடும், ரிப்போர்ட்டை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து மெயில் அனுப்பிடும். அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணிட்டு அதுல என்னென்ன வல்னரபிலிட்டிலாம் ஹை கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டியோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் அசட் கிரிட்டிகாலிட்டி, வல்னரபிலிட்டி, சிவிஎஸ்எஸ் ஸ்கோர், அப்புறம் வந்து அதோட எக்ஸ்ப்ளாய்ட் அவைலபிளா இருக்கான். இதுதான் அதோட ரூல் புக். இதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேனுவலா. ஹவு ஏஐ கேன் ரீப்ளேஸ் திஸ்? ஏஐ கேன் வெரி மச் ரீப்ளேஸ் திஸ். A tool which AI capability will definitely do the same thing as we do. அது என்ன பண்ணும்னா வல்னரபிலிட்டி ரிப்போர்ட் எடுத்துக்கும். நம்ம ஒரு ரிப்போர்ட் எடுத்து ஒரு நேரம் பார்ப்போம். இட் வில் டேக் 30 ரிப்போர்ட்ஸ் அட் சிங்கிள் ஷாட். யூ கேன் செக் திஸ் இன் கிளாட் வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆட்டோமேஷன். அது எல்லாமே கிளியரா சொல்லுது. when I read that, it is more like every vulnerability management jobs can be replaced. For example, it will take one vulnerability across multiple servers, IP address or assets. Then it will see whether it can be high critical based on CVSS score, asset and exploit availability. இது மூணுமே இருந்துச்சுன்னா இட்ஸ் அ ஹை கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டி. இட் வில் இமீடியட்லி ரைஸ் அ டிக்கெட் பேஸ்ட் ஆன் இன்டெகிரேஷன் வித் சர்வீஸ் நோ ஹெல்ப் டெஸ்க் டூல். ஒரு மெயில் அனுப்பிடும், டிக்கெட் ஜென்ரேட் ஆயிரும். அந்த டிக்கெட்டுக்கு வந்து பேட்ச் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு அசைன் ஆயிரும். அந்த குரூப்புக்கு பேட்ச் மேனேஜ்மெண்ட் டீமோ இல்லை வந்து சர்வர் டீமோ அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இட் பேஸ்ட் ஆன் ஆர்கனைசேஷன். ஸோ ஏஐ கேன் ரீப்ளேஸ், பட் ஹவு யூ வுட் பி ஏபிள் டு ஸ்விம் அக்ராஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஏஐ கேப்பபிலிட்டியை நம்ம லேர்ன் பண்ணணும். என்னென்னலாம் ஏஐ கேப்பபிலிட்டி இருக்கோ அதை லேர்ன் பண்ணி ஹவு வி ஷுட் பி ஏபிள் டு மேக் திங்ஸ் ஃபாஸ்டர். இப்போ ஒரு வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒரு அப்ளிகேஷன்ல இருக்க வல்னரபிலிட்டி க்ளோஸ் பண்ண நம்ம வந்து 3 months எடுத்தோம்னா ஏஐ கேப்பபிலிட்டியை வச்சு எப்படி 1 month ஆக்கலாங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஃபாலோ அப், ட்ரையாஜ், அனலைசிஸ் எப்படிலாம் ஏஐ கேப்பபிலிட்டி யூஸ் பண்ணி ஒரு நாள் ஒரு மாசம் எடுக்கக்கூடிய ப்ராசஸை நம்ம 1 week பண்ண முடியுமோ அதுதான் நம்மளோட ஸ்கில். ஸோ as I always say, AI will not kill jobs. A person who can use AI will kill our jobs. So stay tuned. Have a great day. Bye.